இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கத்துற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் வீடியோ நீங்களும் கிரியேட் பண்ணுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி உங்கள் சேனலுக்கு நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான அந்த 4 ஸ்க்ரீன்ஷாட் அதை நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த 4 ஸ்க்ரீன்ஷாட்டையும் 1 by 1 அதில் ஆட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் சிம்பிள், அப்புறம் கடைசியாக இருக்கிற அந்த கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு தெரிகிற அதை மட்டும் கிளிக் பண்ணி அதை ஜூம் பண்ணி கரெக்டாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 1 by 1 அந்த 4 ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது லேயர் கொடுத்துக்கோங்க. லேயரில் எஃபெக்ட் கொடுத்து அதில் பேசிக் எஃபெக்ட்ஸில் மொசைக் அப்படிங்கிற அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளராக தெரியறதுக்காக. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், அதனால் ஃபுல்லாக நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த வீடியோ ஃபுல்லாக அது பிளராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது. மறுபடியும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் அதோட பிளர் ஒரு 2 அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த பிளர் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அதனால் அந்த மொசைக்குங்கிற ஆப்ஷனை கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயர் கொடுத்து லேயரில் மீடியா கொடுத்துக்குங்க. மீடியா கொடுத்து நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த மொபைல் ஃப்ரேம் டிஎன்ஜி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக எந்த ஷேப் இருக்கணும், இல்லை ஃபுல்லாகவே இருக்கணும்னு ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இல்லை பாதியாக இருக்கணும்னு சொன்னால் பாதியாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி சென்டர் ஹரிசாண்டலி அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது சென்டரில் இருந்திருக்கும். ஸோ சென்டரில் வச்சுக்கோங்க. இது வீடியோ ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ அது வீடியோ ஃபுல்லாக நகர்த்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் லேயர் கொடுத்துக்குங்க. லேயர் கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணி கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேமுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயர் கொடுத்து மீடியா கொடுத்துங்க. மீடியா கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ரியல் ஹேண்ட் சிம்பிள், அதாவது ஒரிஜினல் ஹேண்ட் மாதிரியே இருக்கிற அந்த பிக்சரை எடுத்து கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் கொடுங்க. இன் அனிமேஷனில் ஸ்லைட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்லைட் அப் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் அவுட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு சொன்னால் நேச்சுரலாக ஒரு ஹேண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச அந்த மொபைல் ஃப்ரேம் அதை செலக்ட் பண்ணி இன் அனிமேஷனில் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு இன் அனிமேஷனில் பாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது இருக்குது தான் திடீர்னு முன்னாடி தோன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். மறுபடியும் லேயர் கொடுத்துங்க. லேயர் 2 மீடியா செலக்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கரெக்டாக மொபைல் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கும் அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஹரிசாண்டலி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் வந்துடும். ஜூம் இன் ஜூம் அவுட்டு மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருந்த அந்த ரியல் ஹேண்ட் பிக்சர் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பெல் சிம்பிள் மேலே வைங்க. அதாவது பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுற மாதிரி வைங்க. இதுக்கு இன் அனிமேஷன் ஸ்லைட் அப்பும் அவுட் அனிமேஷன் ஸ்லைட் டவுன் மாதிரியே கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அது ப்ளே ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு லேயர் கொடுத்து அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வைங்க. அதாவது 3rd ஸ்க்ரீன்ஷாட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பெல் சிம்பிளுக்கு மேலே ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு அதுக்கு மேலே வைங்க. அதுக்கு மேலே அந்த ஹேண்ட் சிம்பிளை கொண்டு வைங்க. லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த ஹேண்ட் சிம்பிளை கொண்டு வந்துட்டு அந்த ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கும் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் இது 2 ஸ்லைட் அப் ஸ்லைட் டவுன் அது 2 கொடுத்துக்குங்க. இது 2 கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததாக வச்சுருந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கடைசியாக எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு மேலே வைங்க. அதை மொபைல் ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து கிளாக் வைஸ் அது ரொட்டேட் பண்ணிவிட்டு அது முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த மொபைல் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இன்னும் அவுட் அனிமேஷன் கொடுத்து அதில் வந்து கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சரை கடைசியாக நீங்கள் வச்சுருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் பிக்சரை கிளிக் பண்ணி அதுக்கும் கிளாக் வைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க. ஸோ ரெண்டும் சேம் டைமில் வந்து கிளாக் வைஸில் சுற்றிட்டு போகிற மாதிரி ஒரு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாய்ஸ் கொடுக்கணுன்னா கூட அந்த வாய்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி வாய்ஸ் கொடுத்துங்க. அடுத்து எதாவது மியூசிக் கொடுக்கணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. மியூசிக் இல்லை அதில் இருக்கிற மியூசிக் எதோ ஒன்று ஆட் பண்ணி மியூசிக் கொடுத்துக்குங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீடியோ அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கத்துற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம ஏன் கத்துற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.